வணக்கம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தமிழ். அந்த தமிழ் பகுதியில் ஒரு எழுத்து ஒரு மொழி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் பார்த்தீங்கன்னா தமிழில் 42 இருக்குது. எதன் அடிப்படையில் அதை சொல்கிறான்னு பார்த்தா நன்னூல் பிரகாரம் நமக்கு 42 இருக்குது. அந்த 42 என்னென்னு பார்க்கலாம் வாங்க. உயிரெழுத்தில் ஒரு ஆறும், மா வரிசையில் ஒரு ஆறும், தா பா நா அதை தன்னக்கனால அந்த 3 5, கா வா சா அந்த வரிசையில் 4, யா வரிசையில் 1, மொத்தம் பார்த்தீங்கன்னா இது மொத்தம் 42 இருக்கு. இது குறில் நெடில் அப்படின்னு பிரிச்சுனா மொத்தமே நெடில் எழுத்துக்கள் தான். 40 நெடில் எழுத்துக்கள் இருக்கும், குறில் எழுத்துக்கள் 2 இருக்கும். இதுவும் கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ 40 அப்படின்றது நெடில் எழுத்துக்கள் இருக்கு, குறில் எழுத்துக்கள் 2 இருக்கு. குறில் எழுத்துக்கள் 2 எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நோ டு அப்படின்றது தான் குறில் எழுத்துக்கள் 2. மொத்தம் 42. எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இது எல்லாமே நன்னூல் பிரகாரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக பார்க்கும்போது ஒரு எழுத்து ஒரு மொழியில் இருக்கக்கூடிய மொத்த சொற்கள் தனித்தனியாக பார்க்க போறோம். இப்போ உயிரெழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்து ஒரு மொழி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆன்னு இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆ அது பசுன்னு இருக்கு. ஈ பறக்கும் பூச்சி. பறக்கும் பூச்சி தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்கணும். அடுத்தது கொடு அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊன்றது நெடியில் இது இறைச்சி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ஏ அப்படின்றது அம்பு. ஏ கலைவன் அப்படின்னு பார்த்தோம், அம்பு எடுத்து தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னா அம்பு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ஐ அப்படின்றது அழகு. அடுத்தது ஓ அப்படின்றது பார்த்தீங்கன்னா மதகு நீர் தாங்கும் பலகைக்கு ஓ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது முக்கியமானது. அடுத்தது மா வரிசையில் இருக்கக்கூடியதை பார்க்க போகிறோம். மா அப்படின்றது பார்த்தீங்கன்னா மாமரம். இந்த மாக்கு மாமரம், மீக்கு வான்னு சொல்லுவாங்க. மூ இதுவும் நெடில் இது மூப்புன்னு சொல்லுவாங்க. அடுத்தது மே அன்புன்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கோங்க. இதை அடுத்தது மை இருக்கு. இந்த மைக்கு கண்மை. அடுத்தது மோ இருக்கு. மோ முகர்தல்னு சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம தா வரிசையில் பார்க்க போகிறோம். தால் தா தீ தூ தே தைன்றது இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த தாக்கு பார்த்தீங்கன்னா கொடுன்னு அர்த்தம். தீ நெருப்புன்னு நமக்கு தெரியும். தூ இது நெடில் இது நெடிலுக்கு தூய்மை ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே தே அப்படின்னா கடவுள், தைன்றது தைத்தல் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது அந்த தாவரிசையில் குறில் எழுத்துக்கள் ஒன்று சொல்லியிருக்கோம் நம்ம. அது கொடுத்துருக்காங்க. இந்த குறில் தூக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று அர்த்தம். ஏற்கனவே இந்த நெடில் தூக்கு தூய்மைன்னு பார்த்துருப்போம். இந்த குறிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாவரிசையில் இருக்குது. பா வரிசையில் பார்க்கும்போது பா இருக்குது, பூ இருக்குது, பே இருக்குது, பை இருக்குது, பூ இருக்குது. பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் இந்த பா வரிசையில் பார்க்கும்போது பா பாடல்னு சொல்லுவோம், பூக்கு மலர்னு சொல்லுவோம், பே என்ன மேகம் அப்படின்னு சொல்லுவோம், பை என்ன இளமை, போ அப்படின்றது செல்லுன்னு சொல்லுவோம் நம்ம. அடுத்தது தன்னகரில் நா வரிசையில் பார்க்க போகிறோம். நா நீ நே நை நோ அப்படின்றது இந்த வரிசையில் இருக்கக்கூடியது. இந்த நாக்கு நாவுன்னு சொல்லுவோம். நம்ம நாக்குன்னு சொல்கிறது நாவுன்றது. அதேபோல் நீ என்பது முன்னிலை ஒருமை சொல்லக்கூடியது, முன்னிலை இருக்கிறவங்களே சொல்லக்கூடியது. அடுத்து நே அப்படின்றது அன்பு, நை அப்படின்றது இழிவு, நோ அப்படின்றது வறுமை. இதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும், முக்கியமானது. அங்கே நோ குறில் நோன்னு இருக்கும், அது என்னன்னு பார்த்துக்கோங்க. இது வறுமை, இது ஞாபகம் வச்சுக்கணும். நெடில் நோக்கு வறுமை. இப்போ தான் பார்த்தோம் நம்ம இந்த தன்னகர் நா வரிசையில் குறில் எழுத்துன்னு சொன்னல, அந்த குறில் நோக்கு பார்த்தீங்கன்னா நோயின்னு அர்த்தம். நெடில் வறுமைன்னு பார்த்துருப்போம், இந்த குறில் நோயின்னு பார்த்துருப்போம். அடுத்தது கா வரிசையில் கா கூ கை கோ. இது பார்க்கும்பொழுது இந்த காக்கு சோலைன்னு சொல்லுவாங்க, கூக்கு பூமி, கை ஒழுக்கம், கோ அரசன். ரொம்ப முக்கியம். இது எல்லாமே முக்கியமான அடிக்கடி கேட்ட கொஸ்டின் இந்த ஏரியாவில் இருக்குது. அது அடுத்தது சா வரிசையில் பாருங்க. சா சி சே சோ இந்த 4மே இருக்குது. இந்த சாக்கு இறந்து போன்னு சொல்கிறது. சீன்றது இகழ்ச்சின்னு சொல்லுவாங்க. இன்னொரு சீனுக்கு லட்சம் கூட இருக்கும், நிறைய இருக்கும். அதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம இகழ்ச்சி தான் கொடுக்கணும். சே அப்படின்னா உயர்வு, சோன்னா மதில். இது முக்கியமானது. அடுத்தது பார்த்துக்கலாம். அடுத்தது வா வரிசையில் வா வி வை வவ் அப்படின்றது. இங்கே வா அப்படின்னா அடைத்தல் அர்த்தம், வீன்னா மலர்னு அர்த்தம், வை அப்படின்றது புல் அப்படின்றது, வவ் அப்படின்னா கவர்தல் அர்த்தம், கவர். அடுத்தது யா வரிசையில் ஒன்று இருக்கு. நெடியில் பார்த்தீங்கன்னா அகலம் 42. ஒரு எழுத்து ஒரு மொழியில் இருக்கக்கூடிய 42 எழுத்துக்களும் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். மனப்பாடம் பண்ணாதீங்க. திரும்ப ஒரு 5 to 6 முறை நீங்கள் திரும்ப கேட்கும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ஸ்டோர் ஆகும். இது முக்கியமான தகவல் கொடுத்துருக்கேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.